அனைவருக்கும் வணக்கம். விஜயண்ணா ஆட்சிக்கு வருவது பதவிக்காக இல்லை, பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக விஜயண்ணா வர்றாரு. விஜயண்ணா தனித்து நிற்கிறாரு மக்களுக்காக. மக்கள் கூட்டணியை மட்டும் நம்பிதான் இப்ப நிற்கிறாரு. எல்லாரும் என்டிஏல கூட்டணி சேருவாங்க, அதிமுகவில் கூட்டணி சேருவாங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க. பட் அண்ணா எதுலையுமே கூட்டணி சேரல. மக்கள் உங்களை நம்பிதான், உங்களுக்காக மட்டும்தான் நான் ஆட்சியில உள்ள இறங்குறேன்னு சொன்னாரு. இப்பயும் அதை நிரூபிச்சு காட்டிட்டாரு. தனியா நிக்கவில்லை, மக்கள் கூட்டணியோட நிக்கிறாங்க. அதாவது அதிகாரத்தால ஆட்சி ஆளணும்னு நினைக்கிறவங்க மக்களோட நம்பிக்கையால உண்மையான ஆட்சி அமையும்ன்றத இனிமேல் எல்லாரும் பார்ப்பாங்க நண்பர்களே. இப்ப ஒரு சில தலைவர்கள் பேரை கூட சொல்லி நம்மளால பேச முடியல. ஏன்னா அதுக்கும் பிரச்சனையை கிளப்புறாங்க. அதனால சொல்றேன், முன்னாடி நம்ம ஒரு தலைவர் நல்ல தலைவர், அவர் நம்ம விட்டுட்ட நண்பர்களே. அவரு சொன்னாரு, மக்களுக்கு நல்லது நீங்க செஞ்சா நாங்க எங்க ஒரு புதுசா ஒரு கட்சி உருவாக்க போறோம், மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் நாங்க வர்றேன், நான் பார்க்காத காசு பணமா, நான் பார்க்காத சொத்தா, எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக நான் வர்றேன்னு சொன்னாரு. நம்ம செத்தா கூட கையில ஒரு படி மண்ணை எடுத்துட்டு போக மாட்டோம், இருக்க வரைக்கும் மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போவோம்னு சொல்லி எவ்வளவோ அவரும் நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி எவ்வளவோ போராடினாரு. ஆனா அவரே நம்ம விட்டுட்டோம். அவருக்கு அப்புறம் அவரே மக்கள் இல்லாத குறையெல்லாம் சொல்லி ஓரங்கட்டி வச்சீங்க. அவர் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமோ, வாய்ப்பு கொடுத்துருந்தா மாற்றம் அமைஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசுனீங்க. அதே மாதிரிதான் இப்ப விஜயண்ணாவுக்கும் அதே நிலைமையை தான் உருவாக்கி வச்சிருக்கீங்க. அவரும் நாட்டு மக்களுக்காக தான் நல்லது செய்ய வர்றாரு. கண்டது கடிய பிரச்சனையை பத்தி பேசி அவரை ஓரங்கட்டுன்னு நினைக்கிறீங்க. அவங்க வாழ்க்கையை பத்தி பிரச்சனை பேசுறீங்க. அவர் அவர் கூட ஃப்ரெண்டு கூட போன இடத்த பத்தி தப்பா பேசுறீங்க. அவர் நினைச்சிருந்தாருன்னா, நல்ல சம்பளம் வருது, 200 கோடி 300 கோடி 400 கோடி டிமாண்ட் பண்ணிட்டு அவரை வாங்கிட்டு கூட அவர் பேசினா அவர் வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போலாமே. ஏன் மக்களுக்காக நல்லது செய்ய வரேன்னு சொல்லி உள்ள இப்ப கெட்ட பேர் வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. அவரு தானே இப்ப உள்ள தேர்தலில் கெட்ட பேர் வாங்கிட்டாரு. அதவே பெருசாவே நம்ம பேசிக்கிட்டே இருக்காம, ஒரு கல்லை கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பார்த்தா அது பெரிய பாறாங்கல்லா தெரியும், தூரத்துல வச்சு பார்த்தா அது பொடிக்கல்லா தெரியும். அந்த மாதிரிதான் அரசியல்ல இப்ப அவர் மேல அந்த ஒரு விமர்சனத்தை வச்சு எல்லாரும் கேவலமா பேசுறீங்க. நான் எல்லாம் யோசிச்சு பாருங்க, அந்த கல்லை தூரத்துல வச்சு பாருங்க. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி, அரசியல் இந்த மாதிரி பழி போடுறதெல்லாம் சாதாரணமாப்பான்ற மாதிரி அந்த கல்லை தூரத்துல வச்சு பாருங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியாது, அது அவர் மேல இருக்க ஒரு தப்பாவே தெரியாது. நல்ல மனிதர், நல்லதுக்காக வர்றார், நல்லபடியா வரவேற்போம் மக்களை. தப்பான அவதூறுகள் பரப்பி அந்த நல்ல மனுஷனை ஓரங்கட்டிடாதீங்க. கண்டிப்பா அவர் நினைச்சால் நல்ல திரைப்படம் நடிச்சு நல்லா அவர் இன்னொரு 4-5 படம் திரைப்படம் நடிச்சாருன்னா அவர் வேணுங்கிற காசை அள்ளிட்டு போயிருக்கலாம். மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச நல்லது செய்வோம், நல்லா ஆட்சி அமைப்போம் சொல்லி இப்ப மக்கள் கூட்டத்துக்கு மக்களை நின்று வந்திருக்காரு. கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கணும். அது மக்களால மட்டும்தான் முடியும். மக்கள் நினைத்தால் கண்டிப்பா ஒரு பெரிய புரட்சியை நம்ம ஏற்படுத்த முடியும். அது மக்களால மட்டும்தான் முடியும். மக்களுக்காக மட்டும்தான் வர்றாரு. அந்த நல்ல மனிதரை நம்ம ஓரம் கட்டி வச்சுட்டோம். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்னு சொன்ன மாதிரி நான் விஜயண்ணாவுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அவர் என்ன 100 வருஷமா ஆள போறாரு, வேற 5 வருஷம் தாங்க. அவர் என்ன மாற்றம் கொண்டு வருவார் பார்ப்போம். நண்பர்களே, மக்களே, கொஞ்சமாவது விழுத்து எழுங்கள். பழைய ஆட்சியே விரும்பிட்டே இருக்காம புதிய ஆட்சியை, புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம். கண்டிப்பா விஜயண்ணா நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். மக்களும் நீங்களும் நம்புங்க, நல்லதே நடக்கும், கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் சொல்லியிருக்காரு. விஜயண்ணாவுக்கு இந்த ஒரு தடவை தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற செய்து, விசில் சின்னத்தில் உங்களோட பட்டன் மட்டும் நினைக்காதீங்க, அது ஒரு வாக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம தமிழகத்தை மாற்ற போற மிகப்பெரிய ஒரு எழுச்சின்னு நினைச்சுக்கங்க. நீங்க போடுற அந்த ஒரு பட்டனை அமுக்கணும், நம்ம வாழ்க்கை மாறும்னு நினைச்சு ஒவ்வொருத்தரும் அந்த பட்டனை, விசில் சின்னத்தோட பட்டனை அமுக்குங்க நண்பர்களே. இதுதான் என்னோட ஒரு பதிவா இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். அனைவரும் டிவிகே கட்சியை ஆதரிப்போம், தமிழக வெற்றி கழகத்தை உயர்த்துவோம், விசில் சின்னத்துக்கு நம்மளோட வாக்கை பதிவு செய்வோம் நண்பர்களே.